கூட்டம், எங்கள் கதையை கேட்குறீங்களா? இன்றைக்கி பொறுப்பாக வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்கார் கோயிலுக்கு இட்டுன்னு போனார். எப்பயுமே வாரம் அவர் தான் இட்டுன்னு போவார். இன்றைக்கி இட்டுன்னு போனார். சரிங்களா? காலையில் இன்றைக்கி எந்திரிச்சதே லேட் ஆகிடுச்சின்னு இன்றைக்கி வேறு 6 to 7 விளக்கு பொண்ணுமே இன்றைக்கி வீட்டிலேயே காலைல அப்படி இப்படின்ட்டு விளக்கு போட்டாச்சு. சரிங்களா? மித்ததெல்லாம் சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்படி இட்டுன்னு போகிறாருன்னு போனால் போய் சாமி கும்பிட்டு கூப்பிட வருவார்னு பார்த்தா அப்போ தான் சவாரி ஏற்றுறாரு. இல்லைங்களா? நில்லுங்க 10 நிமிஷம் சொல்லிட்டு போனவர் மார்க்கெட்டில் போய் அவங்களுக்கு ரூமு பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு எங்களை நில்லுன்னு அப்பயே டெம்போ ஏறிப்போன்னு சொல்லியிருந்தா போயிருப்போம்மா. இந்த மனுஷன் 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் நிற்க விட்டார். 1/2 மணி நேரம் தானே? 3/4 மணி நேரமா? 3/4 மணி நேரம் நிற்க விட்டுக்கிட்டு எங்களுக்கும் முடியலங்க. எங்கே சொல்லுங்கள், நாங்கள் சாமி கும்பிட்டு வந்து எங்களுக்கு பின்னாடி போனவங்க வரிசையில் நின்று சாமி கும்பிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. போகிறவங்கெல்லாம் வெடி பற்றி அது வெயிலுங்க, நிற்கும் கூட நிலம் இல்லை. இந்த மனுஷனை ரொம்ப இழுக்கும் போயிட்டு தோன்னு அப்பயே 3 டெம்போ போச்சுங்க. அப்பயே போகணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு நாங்கள் அழகாக டெம்போவில் வந்து எப்போயோ வந்திருப்போம். 12 மணிக்கு வீட்டுக்கு வரோங்க. எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போனோம் தெரியுங்களா? 9:45 கோயிலுக்கு போனோம். வீட்டுக்கு 10:15 வந்துடலாம். 12 மணிக்கு வரோம். அங்கேருந்து ஒரு அப்படி இப்படின்னு அந்த மனுஷன் சொன்னான்னு டெம்போ ஏறி அங்கேருந்து வந்தால் அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து புது பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு நீங்கள் அந்த பஸ்ஸு நிற்கிதுமா மேட்டுப்பாளையம் பஸ்ஸு, அதில் ஏறிப்போம்மா. அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் பஸ் ஏறிச்சு. அந்த டெம்போக்கு 20 ரூபா, பஸ்ஸுக்கு 20 ரூபா. தேவையில்லாத 40 ரூபா நஷ்டமா. இவர் முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள் அழகாக முத்திரைப்பாலத்துக்கு கொண்டு போல வந்திருப்போம். சரிங்களா? கால் 2 வலிக்குது. இப்போ தான் வந்து மணி 12:15 ஆகுது. டீ நான் தான் சொல்லியிருக்கேன்ல, டீ பைத்தோன்னே அதை டீ குடிக்கலான்னு உட்காந்துருக்கேன். ஒரு கிளாஸ் ஏற்றணும். ஆத்த என்னால் முடியல, கால் வலி. இந்த மனுஷனை நம்பி போயிட்டு இந்த மனுஷன் எங்களை இந்தமாரி பார்த்துட்டு ஒன்று ஃபோன் போட்டு திட்டலைங்க. எனக்கோசம் நீங்கள் எல்லாருமே திட்டுங்க அவரை. இந்த ஆட்டோக்காரரை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுறப்பாங்க நிமிஷை நமக்கு உதவியாக இருப்பான்னு பார்த்தா நம்மளை நடுத்தூரில் நிற்க வச்சுட்டு சவாரி போகிறேன்னு சொல்லிட்டு சரி போங்கன்னு சொல்லியிருந்தாங்க கூட அப்பயே வந்து 3/4 மணி நேரம் நின்று அந்த மின்னி எனக்கு அடிக்கடி கால் வலிக்குதுங்க. என்னங்க இந்த மனுஷன் பண்ணுற கொடுமை தாங்க முடியல. இந்த மனுஷன் பேர் என்ன தெரியுங்களா? முருகன். எல்லாம் திட்டுங்க, திட்ட வேண்டாம். ஏன்னா நம்ம போனதே முருகர் போயிருக்கல, அவர் பேரை வச்சுக்கிறதுனால ரொம்ப அட்டகாசம் பண்ணுறார். சரிங்க. ஹாய் ரோஜா கூட்டம். முடியல, யார்கிட்டனா கொட்டி தீக்கணும் போல் இருந்துச்சு. அதான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொட்டுறேன். எனக்கு கிடைச்ச ஒரே ஆட்கள் நீங்கள் தானே நினைப்பீங்க. என்னை பார்த்தா என்ன பைத்தி காஷ்மீரியாக இருக்காங்க. சரி விடுங்க, கொச்சுக்காதீங்க. சரி பாய்.